MS BMST Foundation India. This is going to be very special and emotional moment for all of us here today. And நிறைய விஷயம் வந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். And சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு, or at least I had this habit of begging to God for second chance in life. For something, even for a smallest mistake that we do, we always had this habit of doing it. But today, you're going to witness someone who's got a second chance in life and someone who's given someone a second chance in life. So we'll talk more about it today, and let's know more about DKMS BMST Foundation India, a non-profit organization working with a mission to provide every blood cancer and blood disorder patient in need of a blood stem cell transplant with a second chance at life. It gives me immense pleasure to welcome all the esteemed guests here today, including members of the media, medical professionals, representatives from our partner organization, and most importantly, our brave blood disorder survivor, stem cell donor, and their families. Can you please give a big round of applause and welcome everyone? To begin this special event, I request Dr. Aruna Rajendran, Associate Professor, Department of Hematology, Institute of Child Health, Madras Medical College, Chennai, and Bone Marrow Transplant Unit in charge, Rajiv Gandhi Government General Hospital, Chennai, to please join us on stage with a big round of applause and talk about the challenges faced by the patients battling blood cancer and blood disorder. Over to you, ma'am. Fast killing diseases. Every day is a bonus for few blood diseases. For them to live that day, they've got a bonus of an additional day to their life. அப்படி இருக்கிறப்போ இந்த diseases medicinesனால cure பண்ண முடியாத டைம்ல bone marrow transplant is becoming a very important treatment to cure these diseases. அதுல முக்கியமான disease என்னன்னு பார்த்தோம்னா லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்றது. லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்னா அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அதுல இருந்து அவங்கள குணப்படுத்த முடியாது. அந்த குரூப் ஆஃப் டிசீஸ்ல ரொம்ப முக்கியமானது ரெண்டு குரூப். ஃபர்ஸ்ட் பிளட் கேன்சர்ஸ். ஸோ பிளட் கேன்சர்ல இன்னைக்கு சில்ட்ரன்ல வர பிளட் கேன்சர்ல 70% நம்ம கீமோதெரப்பிலே கியூர் பண்ணிட முடியுது. 30% ஆஃப் த சில்ட்ரனுக்கு கீமோதெரப்பியை மீறியும் தே ரிக்வயர் disease திரும்ப வரனால they require a bone marrow transplant. Second group of diseases வந்து aplastic anemia. So aplastic anemia வந்து bone marrow failure syndromes ன்னு சொல்லுவோம். அது வந்து blood cancers விட ஒரு பேடான டிசீஸ். இப்போ blood cancerனா இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம few weeks few months கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸ்ன்றது அவங்களோட மஜ்ஜை வேலை செய்யாத பட்சத்தில் அந்த ஃபேக்ட்ரி, அந்த மஜ்ஜைன்ற இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறது கம்மியாயிடுச்சுன்னா அணுக்கள் குறைவுனால வெளியிலேருந்து பிளட்டு பிளேட்லெட்டு நம்ம ஏற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரோன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீசஸில் எவ்ரி டே ரியலி கவுண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிசீஸு அது இல்லாமல் மற்ற நிறைய பிளட் டிசீஸ் இருக்குது. அது நம்ம இது அளவுக்கு காமனாக பார்க்கலனாலும் குழந்தைங்களை எதிர்ப்பு சக்தி குறைவு, பிறவியிலிருந்து எதிர்ப்பு சக்தி குறைவு, அது பேர் பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். அது சில ரத்த சம்பந்தப்படாத ஆனால் மஜ்ஜை மாற்றுல குணமாகிற உயிருக்கு ஆபத்தான வியாதிகள் அப்படின்னா ஆஸ்டியோபீட்ரோசிஸ்ன்னு சொல்கிற சில டிசீஸ், இதெல்லாம் குழந்தைங்கள வர ஒரு மரபு ரீதியான வியாதிகளுக்கும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இது இல்லாமல் லைஃப் லிமிட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். லைஃப் லிமிட்டிங்னா அதனால அவங்களுக்கு உடனே அந்த டிசீஸ்னால அவங்க உயிருக்கு ஆபத்தும் ஒன்றும் கிடையாது உடனே, ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலசீமியா, சிக்கல் செல் அனீமியா அப்படின்னு. இந்த வருஷம் இந்த லாஸ்ட் இயர்ல இருந்தே த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக்கல் செல் எலிமினேஷன் மிஷன் சொல்லி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும், இனிமேல் இந்த டிசீஸ் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் இருக்கிறத நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கல் செல் அனீமியா இது ரெண்டுத்துக்குமே மஜ்ஜை மாற்று ஒரு குணப்படுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். ஸோ இது நம்ம மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்க டிசீசஸ். அது இன்னும் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டால கியூர் ஆகக்கூடிய பிளட் கண்டிஷன்ஸும் 90% வந்து பிளட் கண்டிஷன்ஸ், 10% பிளட் கண்டிஷன்ஸ் இல்லாத ஆனால் அதே சமயம் டிரான்ஸ்பிளான்ட்ல பெனிஃபிட் ஆகிற டிசீசஸ். ஸோ இந்த சினாரியோல நெக்ஸ்ட் ஸ்லைட்.
நெக்ஸ்ட். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ஃபுல் டைம் கவர்மெண்ட் சர்வன்ட், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் வந்து 2018 மஜ்ஜை மாற்று யூனிட் இருக்குது. 2022 குழந்தைங்களுக்கு மஜ்ஜை மாற்று ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 116 மஜ்ஜை மாற்று நடந்திருக்கு, 116. அதில் மேட்ச்ட் அன்ரிலேட்டட் டோனர் அப்படின்றது. இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் டோனர்ஸ். அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிளட் டிசீஸ் இருக்கு, யாராவது டொனேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உடம்பு அதை ஏற்றுக்கணும்னா மரபு ரீதியாக அந்த டோனருக்கும் எனக்கும் மேட்ச் இருக்கணும். அந்த மரபு ரீதியான மேட்சை HLA அப்படின்னு சொல்றோம், ஹியூமன் குளுக்கோசைட் ஆன்டிஜன். அது வந்து எனக்கும் டோனருக்கும் மேட்ச் இருந்தாதான் அந்த செல்லை வந்து என் உடம்பு ஏற்றுக்கும். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ்ல பிளட் குரூப் மேட்ச் இருந்தால் கூட செல்ஸ் அந்த கிட்னியை உடம்பு ஏற்றுக்கும். இதில் குரூப் எல்லாம் மேட்ச், பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னே அவசியம் இல்லை, பிளட் குரூப்பே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம குரூப் வந்து B பாசிட்டிவ், டோனர் குரூப் O பாசிட்டிவ்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் என் குரூப் வந்து O பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இது வந்து இந்த HLA மேட்ச் தான் இதோடைய கீ. ஸோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு 25% சான்ஸ் இருக்கு HLA மேட்ச் ஆக. அப்போ ஒன்லி இப்போ 100 பேஷண்ட் இருந்தால் 25 பேருக்கு அவங்களுடைய கூட பிறந்தவங்களே HLA மேட்சாக இருப்பாங்க. இன்னொரு 25 மிச்ச 75% பீப்புளுக்கு அவங்களோட கூட பிறந்த குழந்தை மேட்ச் இல்லைன்ற பட்சத்தில் ரேராக அம்மாவோ அப்பாவோ மேட்ச் ஆகி பார்ப்போம். ஆனால் யூஸ்வலாக மதரோ ஃபாதரோ ஃபுல் மேட்சாக இருக்க மாட்டாங்க. அந்த சினாரியோவில் அன்ரிலேட்டட் டோனருக்கு ரிஜிஸ்ட்ரியில் நம்ம சர்ச் ரைஸ் பண்ணுவோம். அந்த அன்ரிலேட்டட் டோனர் ரிஜிஸ்ட்ரிஸ் வந்து நேஷ்னலாகவும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸும் இருக்குது. இப்போ DKMS வந்து ஆரம்பத்தை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்னும் பெட்டராக. ஸ்டார்டட் அஸ் அ ஜெர்மன் ரிஜிஸ்ட்ரி, இப்போ அவங்க வந்து குளோபலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரிக்கு நம்ம பேஷண்ட்டோட HLA அந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட்டை நாங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள மேட்ச் ஆன டோனர்ஸ் அவங்க ரிஜிஸ்ட்ரியில் பதிஞ்சிருக்காங்களான்றது எங்களுக்கு இமெயிலாக ரிப்ளை வரும். ரிப்ளை வந்த பிறகு பேஷண்ட்டோடைய நீடை பொறுத்து எங்களுக்கு அர்ஜென்ட் டிரான்ஸ்பிளான்ட்டா இல்லை அது மேபி ஒரு 2-3 மாதம் கழிச்சு பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்டான்றது இன்டிமேட் பண்ணி டோனர் அவைலபிலிட்டி கேட்போம். சில பேருக்கு பார்த்தா ஒரு டோனர் தான் இருப்பாங்க, சில பேருக்கு பார்த்தா 50-100 டோனர் இருப்பாங்க. ஒரு 40% பேஷண்ட்ஸ்க்கு இதில் டோனர் இன்னும் அவைலபிளாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரியில் டோனர் கிடைக்கிறது இல்லை. அப்போது இன்னுமே நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய பேர் இதில் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் முன் வந்து நம்ம பேர் கொடுத்தோம்னா இதில் இன்னுமே இந்த ரிஜிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி இந்தியாவில் இப்போ DKMS, தாத்ரி, சென்னையில் G1, மும்பையில் MDRI அப்படின்னு நிறைய நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரிஸ் இருக்கு. DKMS சர்ச் பண்ண இன்டர்நேஷ்னல் DKMS மட்டும் இல்லாமல் மற்ற ரிஜிஸ்ட்ரிலையும் சர்ச் பண்ணும் போல இன்டர்நேஷ்னல் டோனர் அவைலபிலிட்டியும் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் MMCயில் பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இது வரைக்கும் 4 இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ஜெர்மனிலேருந்து, ஒருத்தர் போலாண்ட்லேருந்து, ஒருத்தர் வந்து UKலேருந்து. ஸோ அது இல்லாமல் அக்டோபரில் இன்னும் 2 பேர் டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க டொனேஷனுக்கு. ஸோ இது மொத்தமாக 17 இந்த மாதிரி நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோனரோட டிரான்ஸ்பிளான்ஸ் நடந்து பேஷண்ட்ஸு இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லேருந்து க்யூர் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டரில். ப்ரைவேட்லையும் கவர்மெண்ட்லேயும் நம்ம அதாவது இன்னைக்கு வந்து பிரைவேட்டை விட கவர்மெண்ட்ல கூட இந்த மாதிரி அன்ரிலேட்டட் டோனர் டிரான்ஸ்பிளான்ஸ் நடக்குது. ஏன்னா அந்த காஸ்ட்டை வந்து கவர்மெண்டால பேர் பண்ணிக்க முடியுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் இந்த ஹோல் ப்ரோக்ராம், இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற இந்த ஹோல் ப்ரோக்ராம் இந்த அளவு நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு, இன்ஸ்டிடியூஷன், அங்கே ஒரு டீன் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் சார் பேர் ப்ரொஃபஸர் டாக்டர் தேரணி ராஜன், அவரோட சப்போர்ட்டு, அந்த யூனிட் டீமோட கான்ஸ்டியூஷன், நர்சஸ், அதுக்குன்னு டெடிக்கேட்டட் நர்சஸ் கிட்டத்தட்ட இப்போ 25 நர்சஸ் இருக்காங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், அது இல்லாமல் இன்னும் குரூப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் தே ஒர்க் டே இன் டே அவுட் டு ரீச் திஸ் லெவல் ஆஃப் பேஷண்ட் கேர். ஸோ 3 இன்ட்ரெஸ்ட். So as you all have heard that a bit about jobs.
In India, every year, 1 lakh of patients get diagnosed of blood cancer or other blood disorders. And there are a lot of dedicated people who work to help these patients. So first I want to highlight the doctors and transplant centers coordinators and also the nurses. So I just spoke a couple of days to someone from the army, and we came to the topic of COVID, and at COVID we all remember these amazing work these physicians did with this full body suits and this working until they were not able to do anymore. And I just want to say this is not over. I mean, especially I know Dr. Aruna very well, her team, the nurses, they're doing this job every day. Yeah, they are not so visible anymore. We all know this video which went viral, but they are still doing it. They are still working. And to help patients who are suffering on leukemia. And a small part is playing also DKMS here. So why we came to India? We came to India because we don't want that so many donors from international registries has to donate for patients, because actually there are never enough. When you want to help a lot of patients in India, you need to register donors in India. And that's why we are here, why I'm here, why my team is working, also very dedicated on this cause. So we're creating awareness, so that's why we are here. I hope you will help us to create this awareness by the media. We are here to register, so I have 2 colleagues here who are coming only to register potential stem cell donors today. And this is special for India. DKMS is also here to help patients financially. So I would say also my team, thank you very much. We are very much dedicated to our work, and we are doing extra work to help patients in need. And then there's registered in Jan 2021. Yeah, I just mentioned COVID. Yeah, 21, you remember what was the situation there? Yeah, who comes to the idea, oh my God, everyone is hiding themselves, don't want to get infected? No, she registered. Then over the time, she got a call. I mean, you tell us the story later on, right? So, and in September 21, she donated. That's just a human cause. It was not her work. Yeah, it was not. This was completely voluntary to help someone, to give someone the second chance at life. So I just read. So we did an interview, and I know Smita very well because she's coming and supporting us again and again and again. And she told me, "Oh, I would like to meet my patient also one time." Right? You remember? And she gave also an interview, and she said, yes, these patients are my heroes because she are going through this whole journey, and she's right. But for me, Smita is a hero because she did this all without any payment, without any benefit, nothing. She just did this from her heart. So thank you very much, Smita. 7th standard. நல்லா படிப்பீங்களா? மிஸ் எல்லாம் செல்ல பிள்ளையா நீங்க? எஸ் எஸ் மட்டும் தான் சொல்வீங்களா? நிறைய பேச மாட்டீங்களா? வெக்கமா இருக்கா? ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. முதல்ல செல்வாக்கு வந்து இப்படி ஒரு டிஸார்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போல உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் ஆனீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது தெரிஞ்ச உடனே? இந்த டிஸார்டர் தெரிய வரப்ப இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா, இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறதே எனக்கு இவனுக்கு வந்த பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப எங்களுக்கு அந்த ஒரு உறுதுணையாக இருந்து அவங்க டாக்டர் அருணா மேம் தான் இந்த டிகேஎம்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா டோனர் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணது அவங்க தான். அவங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அவங்க செல்வாக்கு திரும்ப ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இல்லை. அவங்களுக்கும் இந்த டோனருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ செல்வாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது நம்ம வந்து மருந்து மாத்தினால குணப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்னொன்னா தெரிய வந்தது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போல. ஆனா இதை வந்து கியூர் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணா, ஸோ அந்த டோனர் இருக்காங்க, இந்த மாதிரி செல்வாக்கு டொனேட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேருக்கு இந்த மாதிரி டோனரே அமையல அப்படிங்கிறப்ப இவனுக்கு ஃபுல் மேட்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் போல் இவனுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ நார்மலாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க இருந்து. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ செல்வா எஸ் பேக், சைக்கிள் ஓட்டுறான், தம்பியை தூக்குறான், தம்பியோட சண்டை போடுறானா, தம்பி கம்ப்ளைண்ட் பண்றான், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். செல்வா ரொம்பவே நல்லா இருக்கான், நார்மல் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. மேடமுக்கும் டிகேஎம்எஸ் ஃபவுண்டேஷனுக்கும் டோனருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப I have a few questions for you, Smita. And what motivated you to donate your stem cell? So my motivation comes from, I was doing my 6th year internship. It was, I don't know, sorry, I'm very emotional today. So was it a coincidence or it's a God's indication or what, I don't know. But when I registered myself at DKMS BMSc India, I was doing my internship in BMT department, hematology and BMT department. So I was aware about what is happening related to patients in blood cancer and who needs bone marrow transplant. So without a second thought, I just registered myself, and I was not sure that I will be even a match to anyone or not, but I just wanted to give it a try. And I just registered, I got my swabs, I submitted my swabs back. And I was very amazed when I got a call that I have been matched with someone within 9 months. But before that, when I was working in the same department, I have seen every day patients and family go through a lot of problems. So my inspiration comes from that place to do something for people who really need help. And before that, I have a small personal story which motivated me, which pushed me further to go ahead with the registration. Was when my mom was diagnosed with not the same kind but a similar kind of cancer. She survived, she came out of it. And I was very young at that time. I was Selva's age when my mom was diagnosed with cancer. So I have seen her fight. It was like a personal inspiration. It was inspiration from workplace to do the registration and go ahead with the donation. குழந்தை ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்ற ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் ஏப்ளாஸ்டிக் அனீமியா, ஃபேன்கோனி அனீமியான்னு சொல்ற இந்த வியாதிக்கு, மஜ்ஜை வேலை செய்யாத வியாதிக்கு 23 வயசுள்ள ஒரு பெண் டோனர், அவங்க வந்து முன் வந்து ரத்த சம்பந்தப்படாத பெண் டோனர் டிகேஎம்எஸ் ரிஜிஸ்ட்ரியில பதிஞ்சு அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுறப்போ முன் வந்து டொனேட் பண்ணி, இன்னைக்கு அந்த பையன் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கான். அவனுக்கு ஆரம்பத்தில் ரத்த அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது, டெய்லி பிளட் பிளேட்லெட் ஏற்றுற மாதிரி. இன்னைக்கு அவனுக்கு வந்து ரத்த அணுக்கள் எல்லாம் நார்மல் ஆகி அன்னைக்கு அவனால் ஸ்கூலுக்கு போக முடியுது. இது அந்த டோனருடைய முன் வந்தனால இந்த மாதிரி தீவிர ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இன்னைக்கு குணம் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது நம்மளால பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். Just 30 seconds about this event today. Today's event summary. Today we met two people who have not met before, who are from different kind of culture and maybe any other background. One person comes from Tamil Nadu, the other one from Bangalore. They don't speak the same language, but they are a genetic twin. And this is a very rare case, and I'm happy that Smita from Bangalore
met today her genetic twin, Selva, because 2 years ago she donated stem cells to Selva in a very human cause. As a philanthropist. Yeah, in a philanthropic cause. Thank you.